வணக்கம். வராகி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பயிற்சி பலன்கள். ராகு கேது கிரகங்கள் கடந்த முறை மேசம் மற்றும் துலா ராசியில் இது வரைக்கும் இருந்தாங்க. அவங்க வரக்கூடிய அக்டோபர் 30 மாலை சுமார் 4:40 மணிக்கு மேச ராசியிலிருந்து ராகு பகவான் மீன ராசிக்கும், கேது துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பின்னோக்கி செல்கிறாங்க. இந்த பயிற்சி நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சுப அசுப நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான பலன்களை தான் நம்ம பேச போகிறோம். மகமம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திராடம் 1ஆம் பாதங்களும் உள்ளடக்கிய சிம்மராசி நேயர்களே, வரக்கூடிய 1.5 வருட காலங்கள் போக சுகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு சிம்மத்திற்கு அஷ்டமஸ்தானத்திலும் ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் குடும்பஸ்தானம் எனும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் முன்கோபத்தை விட்டு பொறுமையாக செயல்படுவதன் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமான முடிவுகளை சிந்தித்து எடுக்கவும், மற்றவர்களை விமர்சித்து கொண்டிருப்பதை தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். தனவரவுகளில் இருந்த ஏற்ற இறக்கமான சூழல்கள் மாறும். எதிர்பார்த்த தனவரவு கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். ஆடம்பர சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வழக்கு நிமித்தமாக சில விரயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் காலதாமதத்திற்கு பின் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் இருந்து வந்த மன வருத்தம் மற்றும் கவலைகள் குறையும். பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில உதவிகளை பெற்று அதன் மூலமாக முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒப்பந்தம் தொடர்பான செயல்பாடுகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு வழியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையாட்களால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் குறையும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதனால் உடல் சோர்வு ஏற்பட்டு அதன் மூலமாக உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருக்கவும். கலை சார்ந்த துறையில் இருப்பவருக்கு புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் குறைந்து புத்துணர்ச்சி அடைவீர்கள். இந்த ராகு கேது பயிற்சியில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும். வழிபாடு: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.